கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். அநேக ஊழியர் செய்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் வேதாகமம் இல்லை. அது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை கொண்டு வந்தாங்க, வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்தை வாசி. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் மத்தியிலே எடுத்துக்கொண்டு இதுக்குள்ள ஆழத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவ சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என்ன விதமான துயரத்துல நீங்கள் வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனையில நீங்கள் வந்திருக்கலாம், ஊழியர் செய்கிறவர்கள் நீங்க வந்திருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையில ஊழியர் செய்கிறவர்கள் வந்திருக்கலாம், நம்முடைய திருச்சபை விசுவாசிகளாக இருக்கலாம். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த தேவ சமூகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உண்மையான தேவ சமூகத்தை உணர்கிறவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நகரத்து கல்யாண மண்டபத்தில் வந்து நீங்கள் சேர அமர்ந்திருந்தாலும் இது ஒரு தேவ சமூகம் என்பதை நீங்கள் உணர்ந்தால், இந்த ஆராதனை வேளையிலே அதர்சனமான ராஜனாக கர்த்தர் நம் நடுவிலே எழுந்தவே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால், மகிமை அடைந்த அவருடைய தூதர்கள் நம் நடுவிலே விழாவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால், உங்கள் ஆத்மாவிலே அதை சரியான விதத்திலே நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எல்லா சுத்தமாக சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பண்ண வேண்டியதா இது. நான் நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போ. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படிலாம் முன்னாடி சொல்லி பழக்கம் இல்லை. இப்போ இப்படிலாம் சொன்னா தான் ஜனங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப வாஞ்சியா கேட்கறாங்க. இல்லைன்னா எங்கேயாவது அவங்க கவனம் செதறி போயிரு. தேவ சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது அது உண்மையாகவே தேவனுடைய சமூகமாக இருந்தால், உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நீங்கள் அந்த தேவ சமூகத்தை நீங்கள் உணர்ந்தால், கர்த்தர் இங்கே அதரிசனமான ராஜனாக அவர் வியாபித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் ஆவிக்குரிய கண்களிலே நீங்கள் அதை உணர்ந்தால் உங்களுக்கு பெரிய சந்தோஷம், மிகுதியான சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து ஆராதனைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு த்ரோட் எல்லாம் பலவீனமாகி பேசவும் முடியல, பாடவும் முடியல, அந்த கண்டிஷன்ல இருக்கிறோம். ஆனாலும் தேவ சமூகத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. உலகத்தில் இருப்பதை பார்க்கணும், தேவனுடைய சமூகத்தில் இருப்பது, பக்தன் இப்படி சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரத்தில் நான் மாசமாயிருக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் என்று நாம் வேதத்திலே பக்தர்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இங்கே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். நன்றாக கவனியுங்க, இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை நான் சொல்ல போகிறேன். ஒன்று சந்தோஷம், இன்னொன்று பட்டணம். இந்த செய்தியினுடைய தலைப்பு பட்டணத்தில் சந்தோஷம். ஆமென். என்ன பாஸ்டர், பட்டணத்தில் பூதம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், பட்டணத்தில் சந்தோஷம்னு சொல்றீங்களே. ஆமென். பட்டணத்தில் சந்தோஷம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பட்டணத்தில் சந்தோஷம்னு சொல்லுங்க. பட்டணத்தில் சந்தோஷம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. யாருக்கெல்லாம் இந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே கடந்து போகிறீங்களோ அவங்க நன்றாக இதை விளங்கிக் கொள்ளுங்க. ரொம்ப ஆச்சரியமா இது உங்களுக்கு இனிக்கும் பிரியமானவர்களே, ருசிக்கும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அது தேனிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளிதேனிலும் மதுரமானது. ஆகவே வசனத்தை பாருங்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் என்றால், இதுக்கு முன்னாடி அந்த பட்டணத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாத அநேகர் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை எடுப்பதற்கு காரணமே எங்க அருமையான சகோதரர் பாலசுந்தர் ஐயா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்காக நாங்கள் ஆயத்தமாகி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு போன் வந்தது. இந்த மாதிரி அவருடைய மனைவி கடுமையான
வேதனை வலியினால ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வீட்டில் இருக்காங்க. 2 நாளில் முடிஞ்சு போச்சு. அவங்க ஆப்ரேஷனில் இருக்கிறாங்கன்றத பார்க்கறதுக்காக அவருடைய சகோதரர் வேகமாக பைக்கில் வந்து அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமான துன்பகரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் அவர் பார்வதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணும்போது அவர் சிரிச்சுட்டே மகிழ்ச்சியாக பேசுகிறார். ஐயா ஆக்சிடென்ட் ஆகி போச்சுயா ஹாஸ்பிட்டலில். அப்போ நான் சொன்னேன், இந்த மனுஷன் இந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார், எப்படி இவருக்கு சிரிப்பு வருது, எப்படி இவருக்கு ஒரு இதை தாங்கி கொண்டு ரொம்ப கேஷுவலாக இவர் பேசுகிறாரு அப்படின்னு நான் என் மனதில் நினைக்கும் போது நான் என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். நான் 1 வாரமாக இதுக்கு மெசேஜுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் பேசும்போது அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் பார்த்தபோது உண்மையாக ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள நம்ம விட்டு எடுபடாத ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு நேரிட்டாலும், எப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து போனாலும், பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதத்தை அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவன் நடந்தால் அவனுக்குள்ள ஒரு நித்திய சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் நான் எடுத்தேன் சந்தோஷத்தை குறித்து இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகருக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஒரு சிலர் சந்தோஷம்னா என்னன்றது தெரியாமல் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இங்கே இந்த பட்டணத்திலே சந்தோஷம் என்று சொன்னால், இதற்கு முன்பதாக அந்த பட்டணத்திலே சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், அந்த பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பிலிப்பு, சுவிசேஷகனாகிய பிலிப்பு அந்த பட்டணத்திலே போய் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் அவரை அந்த சமாரியா பட்டணத்திற்கு கொண்டு போய் சமாரியாவிலே ஊழியம் செய்யும்படியாய் கொண்டு போகிறார். 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பிலிப்பு சமாரியாவிலே ஊழியம் செய்த போது அந்த பட்டணம் முழுவதும் அசுத்த ஆவிகளால் நிரம்பி இருக்கிறது. அசுத்த ஆவிகள். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது அங்கங்க சபை பிள்ளைகள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் பேரை சொல்லி திட்டி விட்டுருவேன். கவனமா இருக்கணும், உங்க அட்டென்ஷன் எங்க இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாரத்தோட வந்திருக்கிற புது விசுவாசிகளை, புதியவர்கள், ரட்சிக்கப்படாத யாராவது வந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை எப்படியாவது சபைக்குள்ள கொண்டு வரணும், தேவராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும். இங்க அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை மொபைல் வச்சு நோண்டிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பேரை சொல்லி இங்க சொல்லுவேன். பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே, ஊழியத்தின் பாதையிலே, நாங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கவனியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பதாக அந்த பட்டணத்திலே சந்தோஷம் இல்லை. சமாரியாவிலே பிலிப்பு போய் ஊழியம் செய்கிற வரைக்கும் அந்த பட்டணத்திலே சந்தோஷம் இல்லை. இப்பொழுது சமாரியாவிலே அந்த பட்டணத்திலே பிலிப்பு போய் ஊழியம் செய்கிறதுனாலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால், இந்த பிலிப்பு சமாரியாவுக்கு போவதற்கு முன்பதாக அந்த பட்டணம் முழுவதும் அசுத்த ஆவிகளால் நிரம்பி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு போய் அங்க ஊழியம் செய்யும் பொழுது அநேகருக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்ததா? சத்தத்தோடு அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, ஒரு பட்டணத்துக்குள்ளே பிசாசினுடைய ஆளுகை இருக்குமானால், ஒரு பட்டணத்துக்குள்ளே அசுத்த ஆவிகள் கிரியை செய்யுமானால், அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. ஆமென். அநேக பட்டணங்களுக்கு போகிறோம், அநேக ஊழியங்களுக்கு போகிறோம். ஒரு சில இடங்கள்லாம் போகும்போது பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அந்த கூட்டத்துக்கு வந்த ஜனங்கள் எல்லாரும் பிசாசினால ஆடுறாங்க. சமீபத்தில் விருத்தாச்சலத்திலே ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு விருத்தாச்சலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாட்கள் ஊழியத்தில் 3 நாட்கள் நான் சரியாக பிரசங்கிக்கவில்லை. தொடர்ந்து பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தேன். ஜனங்களுக்கு விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பிரசங்கம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் இரவு முழுதும் விடிய விடிய ஜனங்களுக்கு நின்று பிசாசுகளை விரட்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் என்ன? அந்த பட்டணம் முழுவதும் அசுத்த ஆவியினால என்ன செய்திருக்கிறது? நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கதிரேனூருடைய தேசத்திற்கு போகிறார். போகும்போது அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அங்க நெடுநாளாய் அசுத்த ஆவியை உடைய ஒரு மனிதன் வருகிறான். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு மனிதனுக்குள்ளதான் இந்த லேகியோன் என்ற அந்த பிசாசினுடைய வல்லமை. இதை குறித்து நன்றாய் நீங்கள் அறிவீர்கள். பலமுறை லேகியோனுடைய காரியங்களை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த மனிதன் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அந்த பட்டணத்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கணும்? இத்தனை வருஷமா இப்படி இருந்த இந்த மனிதன்
இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லைகளுக்குள்ளே வராதபடி இயேசுவை என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். இங்க வராதீங்கன்னு சொல்றாங்க, இயேசுவை புறக்கணிக்கிறாங்க அவங்க. அப்படியானால் அந்த பட்டணம் முழுவதும் அசுத்த ஆவிகளினாலே என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, பல கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போறோம், பல பட்டணங்களுக்கு ஊழியத்துக்கு போறோம். சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊழியத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பிசாசு பிடித்து ஆடுகிறார்கள், உருள்றாங்க, மிகுந்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு ஓடுது. அப்படின்னா அந்த பகுதியை பிசாசு அசுத்தாவி என்ன செய்கிறது? நிரம்பி இருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அங்க வாழுகிற ஜனங்களுக்குள்ள என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து பேசினா இன்னும் பேசிட்டே இருக்கலாம், ஆனா எங்களுடைய செய்திகள் கொஞ்சம் ஆழமாய் போகும். நீங்கள் நன்றாய் கவனத்தை இந்த வேத வார்த்தைக்கு நேராக திருப்புங்கள். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிசாசு ஒவ்வொரு விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரே விதமாக கிரியைகள் நடப்பித்துக் கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் சொல்ல முடியல. ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற அநேக இளம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் துன்மார்க்கமான ஜீவிதத்தினாலே இளம் வயதிலேயே மரித்து, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் நடந்து போனா அந்த தெருவில் ஒரு 10 பேர் இளம் பெண்கள் விதவைகளா இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய கணவன்மார்கள் எல்லாம் துன்மார்க்கத்தினால என்ன செய்திருக்கிறாங்க? இறந்து போயிருக்கிறாங்க. அப்படியானால் அந்த பகுதியை ஒரு அசுத்த ஆவி என்ன செய்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பட்டணத்தில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. பலத்தை இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆளுகை செய்கிற பிசாசை வேதம் என்ன சொல்லுகிறதுனா பலவான் என்று சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, பலவானை கட்டினால் ஒழிய கொள்ளை பொருளை கொள்ளையிடக்கூடாதே. ஞானம் உள்ளவன் எவனோ அவன் பலவானுடைய பட்டணத்தின் மதின் மேல் ஏறி அந்த பட்டணத்தை பிடிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்துல எழுத்தின்படியான பட்டணத்திலே பிசாசின் ஆவிகள் நிரம்பி இருக்கிறது உண்டு. ஆனால் இந்த பட்டணத்தை குறித்து 3 விதமான ஆவிக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். பட்டணம் என்றால் எழுத்தின்படியான இந்த பட்டணம், அதோடு கூட ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்க வேண்டும். இந்த பட்டணம் என்பதற்கு 3 காரியங்களை சொல்லுகிறேன். அந்த 3 காரியங்களிலே சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது, பட்டணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த ஜீவிதத்தை அது காண்பிக்கிறது, நம்முடைய சொந்த வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 25:28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அலர்ட்டா இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பட்டணத்திலே சந்தோஷம் இல்லை. பட்டணம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொந்த ஜீவிதத்தை வேதம் பட்டணம் என்று சொல்லுகிறது. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். அல்லேலூயா. உங்கள் ஜீவிதம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென். உங்கள் பட்டணம் எப்படி இருக்கிறது? உங்கள் சொந்த ஜீவிதம் என்கிற பட்டணம் எப்படி இருக்கிறது? அந்த பட்டணத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து போவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு வேதனைகளை நீங்கள் தாங்கி வந்திருந்தாலும் உங்கள் சொந்த ஜீவிதமாகிய பட்டணத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாருங்கள் பிரியமானவர்களே, பட்டணம் என்பது தன்னுடைய சொந்த வாழ்க்கை, தன்னுடைய ஆவியை அடக்காத ஒரு மனுஷன், அவனுடைய ஜீவிதம் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். இந்த இடத்துல 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆவியை அடக்க ஒரு மனிதனாலே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தன் சொந்த ஆவியை என்னால என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. என்னால என்னுடைய ஜீவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென். உயர எழும்புகிற மனுஷனுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்றவன் யார்? கட்டுப்படுத்துகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய ஆவியை உங்களால என்ன செய்ய முடியாது? உங்க சரீர முயற்சினாலே, உங்க சொந்த பலத்தினாலே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாறாக தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் ஜீவனை, உங்கள் சொந்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுமானால் அந்த பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரே மனுஷனை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும். ஆமே. நம்முடைய ஆவியை யார் அடக்கணும்? கர்த்தர் அடக்கணும். அல்லேலூயா. அதாவது கட்டுப்படுத்தணும். அடக்கணும்னா கட்டுப்படுத்தணும். நம்முடைய ஆவியை யார் கட்டுப்படுத்தணும்? நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, விருப்பங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. மனதில் நம்முடைய உள்ளத்துல நம்ம நினைக்கிறோம் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆகவே நம்மால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். தேவனே உன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டும்? கண்ட்ரோல். யாரும் தன்னுடைய சுய பலத்தினாலே ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது பிரியமானவர்களே. அப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னா அந்த பட்டணம் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல மாறிவிடும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர் பாஷையிலே சிதிலிடிந்த மண்டபத்தை போல மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பலத்தை இடி முழக்கம் போல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம சொந்த ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு பட்டணமா இருக்கிறது. அந்த பட்டணத்துல கர்த்தர் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய ஜீவனை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்யணும்? டேக் ஓவர் பண்ணணும். நம்முடைய ஜீவிதத்தை அவர் ஆளுகை செய்வாரானால் பிரியமானவர்களே, நம்முடைய பட்டணமாகிய சொந்த வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இல்ல அப்படி சொன்னா அந்த வசனம் 7வது வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பிலிப்பு போய் அங்க ஊழியம் செய்த போது அநேகருக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்ததா? கூக்குரலிட்டு ஓடினது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அநேக திமிர்வாதக்காரர்கள் என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். இந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குணமாக்கப்பட்டார்கள். அப்படின்னா ஒரு பட்டணத்துல அசுத்த ஆவிகள் இருந்து கிரியை செய்திருந்தா, உங்க சொந்த வாழ்க்கையில அசுத்த ஆவிகள் இருந்து கிரியை செய்து கொண்டிருந்தா, உங்க பட்டணம் மதிலிடிந்த பாழான ஒரு பட்டணத்தை போல இருந்தா, அசுத்த ஆவிகள் அங்கே கிரியை செய்து அசுத்த ஆவிகள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, அங்கே வியாதிகளும் வேதனைகளும் பலவீனங்களும் டீமனோட பிசாசினுடைய ஆவிகளோட போராட்டங்கள். அல்லேலூயா. 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 tormented by demon spirits. பொல்லாத அசுத்த ஆவிகள் நம்மளை என்ன செய்தா? வாதிக்கிறது. அநேகருக்குள்ள வாதைகள் எதுக்கு வருது? வேதனைகள் எதுக்கு வருது? உங்கள் சொந்த ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மிகுந்த சந்தோஷம் இருக்கிறதா? மிகுந்த சந்தோஷம் இருந்தா உங்க சொந்த வாழ்க்கையை கர்த்தர் கண்ட்ரோல் பண்றாரு. இல்ல அசுத்த ஆவிகள் அந்த பட்டணத்தை நிரம்பி இருக்குன்னு சொன்னா அங்கே வேதனைகள் உண்டு, அங்கே கண்ணீர் உண்டு, அங்கே துன்பம் உண்டு, அங்கே வியாதிகள் உண்டு, அங்கே கண்ணீர் உண்டு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. எனக்கு உண்மையாகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க என்னுடைய வாழ்க்கையில பட்டணம் என்கிற என் சொந்த ஜீவிதத்துல நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன் என்ற கரம் உயர்த்தி காட்டுங்க. எனக்கு சோத்திரம். ரவிச்சந்திரன் ஐயா கையை உயர்த்திட்டாரு. போகும்போது அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு போனான் அவரு. அல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு உங்க சொந்த ஜீவிதம் என்கிற பட்டணத்துல சந்தோஷம். நான்சி சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் கரம் ஏற்றினாரு. அவருக்கு நான் தனியாக ஸ்பெஷலாக பேச போகிறேன். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சபைக்கு போகிறவர்கள், ஆவியில் நிரம்புகிறவர்கள், அந்நிய பாஷைகள் பேசுகிறவர்கள் எல்லாம் கரம் உயர்த்தலை. ஏன்னா சொந்த பட்டணத்தில் என்ன இல்லைப்பா? சந்தோஷமே இல்லை. அப்போனா யார் இருக்கிறாங்க? அசுத்தாவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட். அசுத்தாவிகள் இந்த டார்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது நம்மளை. எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லையோ அங்கெல்லாம் அசுத்தாவிகள் போராடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது பட்டணம் என்றால் சொந்த ஜீவிதம். இரண்டாவது பட்டணம் என்றால் அது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. 46ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 46ஆம் சங்கீதம் 4வது வசனம். வாங்க, முன்னாடி உங்களுக்காக இடம் இருக்கு. வாங்க விசுவாசிகள் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க.
ஒரு நதியுண்டு, ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்க. இங்கே ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பட்டணம் என்று சொல்லுகிற இடமெல்லாம் சிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல ஒரு நகரம், ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். அது என்னன்னா, ஒரு நதி உண்டு, அது உன்னதமானவருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும், அது உன்னதமானவருடைய பட்டணத்தை சந்தோஷிப்பிக்கும். நதி என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும், அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற அபிஷேகம், அது பரிசுத்த ஆவியானவராகவே இந்த நதி காணப்படுகிறது. ஆகவே யாருடைய பட்டணம் என்கிற சொந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் நதியாக பாய்ந்து வருவாரானால் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியாக பாய்ந்து வருவாரானால் உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக மாற்றுவார். நீங்கள் கிறிஸ்துவின் நகரம் என்கிற சபையாக மாறுவீர்கள். அல்லேலூயா. பலத்தை இடிமுழக்கம் போல சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவின் சபையாய் மாறுவதற்கு நாம் 3 விதமான அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். ஒன்று, நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். அதாவது பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து அத பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம பாவ மன்னிப்பிலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் 2 வகையா இருக்கிறது. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கிரியைகளினால் வருகிற பாவம். ஜென்ம பாவம் என்பது தொடர்ந்து வரும். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை, துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை கண்சாடையாய் விடாமல் அவனுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொன்னால், நம்முடைய கர்ம பாவம், ஜென்ம பாவம் தொடர்ந்து வரும். 2வது பாவம் நம்முடைய கிரியைகளால் செய்கிற பாவம். இந்த 2 பாவங்களையும் நாம பாவங்களை மன்னிக்கிற நம்முடைய தெய்வத்தினிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு அதை பெற்றுக்கொண்டு பாவங்களுக்காக நாம் நம்முடைய வேதனையிலே, நம்முடைய இருதயத்திலே வேதனைகளை அனுபவித்து இனி நான் பாவம் செய்வதில்லை என்று அறிக்கை செய்து விட்டுவிட்டு மெய் மனஸ்தாபம், மெய் மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து வந்தவுடனே நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் மாற முடியும் என்றால், மாற வேண்டுமானால் நீங்கள் அடுத்த கட்டம் இன்னொரு காரியத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். அது ஆவியிலே பிறக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஆவியாலே நாம முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரணும். அதோடு நின்றுவிடக் கூடாது. அடுத்தது பரிசுத்த ஆவியிலே நாம் பிறக்க வேண்டும். அதாவது ஆவியானவர் தருகிற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சரியான ஒரு ஞானஸ்நானம், மனம் திரும்பின பிறகு சரியான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய பேசலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போக போகிறோம். நான் இந்த கிறிஸ்துவின் சரீரமாய் மாறினா முதலாவது மனம் திரும்ப வேண்டும், 2வது ஞானஸ்நானம் பெற வேண்டும். தண்ணீர் ஞானஸ்நானம். ஆமென். தண்ணீர் ஞானஸ்நானம். அதுல என்ன செய்யணும்? சில தெளிப்புலாம் இல்லைங்க, மூழ்கி என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெறணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினால என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் கொடுக்க சரியான அபிஷேகம் பெற்ற ஒரு அப்போஸ்தல ஊழியம் உடைய ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் எவன் மேலே செயல்படுகிறதோ ஒரு சரியான மேய்ப்பனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கலனா ஸ்நானமானது வெறும் சரீர சடங்கு. ஆகவே மனம் திரும்ப வேண்டும். 2வது தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். 3வது அனுபவம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஒருத்தன் சொல்றான், நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்டையின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்.
இந்த அனுபவங்களூடாக ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போனால் அவன் தான் சரியான தேவனுடைய சரீரமாகிய சபை என்கிற பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். திரளான மக்கள், திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவாரம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது பட்டணம் என்றால் நம்முடைய சொந்த ஜீவிதம். இரண்டாவது பட்டணம் என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. மூன்றாவது பட்டணம் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்பும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வரும் பொழுது அங்கே மூன்றாவது ஒரு நகரம், மூன்றாவது ஒரு பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை வாசியுங்கள். நீங்களோ சீயோன் மலைநடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்திய தொடர்ந்து வீட்டில் நேரம் இல்லாததுனால எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. இங்க மூன்றாவது ஒரு நகரம், அது பரம எருசலேம், அது பரலோகம். அல்லேலூயா. அது சியோன், அது பரலோகம், அது ஒரு பட்டணம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நகரம். எனவே பட்டணம் என்றால் முதலாவது சொந்த ஜீவிதம் தான் பட்டணம். இரண்டாவது பட்டணம் என்றால் தேவனுடைய சபைதான் பட்டணம். அல்லேலூயா. இந்த ரெண்டு பட்டணம் சரியா இருந்தா மூன்றாவது பட்டணம் பரம எருசலேம், சியோன், உன்னதமானவருடைய இடம். கோடான கோடி தேவ தூதர்களிடத்திலே வந்து சேர்ந்தீர்களே என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பட்டணம் என்றால் மூன்று காரியம். ஒன்று சொந்த ஜீவிதம், இரண்டாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த நகரத்தை கட்டும்படியாகத்தான் இயேசு போயிருக்கிறார். இயேசு போகும்போது என்ன சொன்னாரு? நான் போய் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு இடத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்றேன், உங்களுக்கு ஒரு நகரத்தை நான் கட்டுறேன், உங்களுக்கு சியோனை கட்டுறேன், உனக்கு எருசலேமை கட்டுறேன். அது கட்டு முடிந்த பின்பு நான் இருக்கிற இடத்துல நீயும் இருக்கும்படி, உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்ளும்படி நான் திரும்ப வருவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரத்திலே வரப்போகிறார். இப்பொழுது நம்முடைய சொந்த ஜீவிதம் என்கிற பட்டணத்திலே சந்தோஷம் உண்டா? நம்முடைய சபை என்கிற பட்டணத்திலே சந்தோஷம் உண்டா? இந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் இருந்தால் நாம் போய் சேருகிற இடமும் மிகுந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராகுல் வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னார். ரோஹித் வந்து சந்தோஷமா இருக்கன்னு சொன்னாரு. ஐயா, சந்தோஷம் எத்தனை வகைப்படும்? உன் சந்தோஷம் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப தலைவா, சந்தோஷம் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க யாராவது. சபையில் ஒரு கேள்வி கேட்டா 3 பேர் சொன்னாங்க, உங்களுக்கு பரிசு தரேன்னு சொன்னேன். இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்களா? இந்திரா நகர் சபையில் ஒரு கேள்வி கேட்டேன், 3 பேருக்கு பரிசு. 3 பேர் வரல. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கணும். இப்போ நானே எடுத்துக்கிறேன். அதை சந்தோஷம் எத்தனை வகைப்படும்? சந்தோஷ் பேர்ல தாயா சந்தோஷம் தெரியுது. சந்தோஷம் 3 வகைப்படுமா? ஸ்தோத்திரம். வேதத்தின் அடிப்படையில் சந்தோஷம் 2 வகைப்படும். ஒன்று ஆவிக்குரிய சந்தோஷம். விசுவாசிங்க எல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆயிட்டாங்கப்பா. ஆவிக்குரிய சந்தோஷம். அப்புறம் எந்த ஆவிக்குரிய சந்தோஷமா? எல்லா ஆவி தான். எந்த ஆவி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கேட்கிறேன், இன்பத்துல எத்தனை வகை இருக்கு? ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க பாருங்க, வந்து ஒடுங்கப்பா அப்படி பேசுவாங்க நம்ம கிட்ட. ஒரு சில ஆள்லாம் போனா போட்டா 1 மணி நேரம் காதே வலியுது, வச்சிருக்கான கூட வைக்க மாட்டேன்றாங்க. தோத்திரம். அல்லேலூயா. இன்பம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் ஜாய். ஆமே, ஜாய். பைபிள்ல இந்த இடத்துல எல்லாம் சந்தோஷம் சந்தோஷன்ற இடத்துல ஜாய்ன்னு தான் சொல்லியிருக்கு. சந்தோஷம் 2 வகைப்படும். ஒன்று நித்தியமான சந்தோஷம்,
இன்னொன்று அநித்தியமான சந்தோஷம். ரோஹித் இப்ப எந்த சந்தோஷத்தை சொன்னார்னு தெரியல. அல்லேலூயா. நான் 2 சந்தோஷத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க போகிறேன். முதலாவது பட்டணத்துல சந்தோஷம். பட்டணம் என்றால் 3 காரியங்களை சொன்னேன். இப்ப சந்தோஷம்னு சொல்லும் பொழுது சந்தோஷம் 2 வகையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷம் ஒன்று நித்தியமான சந்தோஷம், இன்னொன்று அநித்தியமான சந்தோஷம். ஐயா, நித்தியமான சந்தோஷம்னா என்ன? அநித்தியமான சந்தோஷம்னா என்ன? அழிந்து போகக்கூடியது. நித்தியமானதுன்னா என்றைக்கும் இருக்கிறது. பிரேமா சிஸ்டர் எல்லா காரங்களை தட்டுங்க பாப்பா. தோத்தணும். அடுத்த முறை கேமரா வாங்கின உடனே எல்லாரையும் திருப்பி தான் என்ன செய்ய போறான்? காட்ட போறோம். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க நித்தியமான சந்தோஷம் என்றைக்கு நம்மோடு கூட இருக்கும். அநித்தியமான சந்தோஷம் ஐஸ்வர்யா அவர்களே நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? நீங்க போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் வந்து நித்தியமான சந்தோஷம் இல்லை, அது வாஷ் பண்ண உடனே போய்விடும். அநித்தியமான சந்தோஷம். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம என்ன பண்றதுங்க? உண்மைதானே? அல்லேலூயா. நித்தியமான சந்தோஷம் நீங்க போட்டுட்டீங்க ஒரு தடவை, நித்திய காலமா இருந்துச்சுன்னா அது நித்திய சந்தோஷம். ராகுல் அவர்களே, அநித்தியமான சந்தோஷம்னா என்ன செய்யணும்? மறைந்து போய்விடும், அழிந்து போய்விடும், என்ன செஞ்சிடும்? கரைந்து போய்விடும், காணாமல் போய்விடும். அநேகர் சரக்கு அடிச்சா அது ஒரு பெரிய சந்தோஷம் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கால ஒருத்தர் ரொம்ப நாளா ஏசப்பா பாத்துக்குவார் ஏசப்பா பாத்துக்குவார்னு அங்கமுத்து தேட்டரான்னு வந்து கூப்பிட்டு இருந்தாரு. பாஸ்டர் அப்படின்னு என்னடா என்ன ஏசப்பா கூப்பிட்டாரு? எங்க கூப்பிட்டாரு? அங்கமுத்து தேட்டராண்டா கூப்பிட்டாரு. அல்லேலூயா. அது என் பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. எந்த ஏசுடா உன்னை கூப்பிட்டாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநித்தியமான சந்தோஷம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செஞ்சிடும்? அந்த சந்தோஷம் போயிடும். ராகுல் அவர்களே, ரோஹித் அவர்களே, சினிமா பார்க்கிறீங்க 2.5 மணி நேரம் சந்தோஷம். தாத்தாவை வாலிபனா காட்டினா கூட 2.5 மணி நேரம் சந்தோஷம். அது நிலைக்காது உங்களுக்கு, சீக்கிரம் என்ன செஞ்சிடும்? போயிடும். எது இந்த உலகத்திலே உனக்கு நித்தியமான ஒரு சந்தோஷமா இருக்கிறதோ அதுதான் மிகுந்த சந்தோஷம். எது இந்த உலகத்தில் உனக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும்? நிரந்தரமான சந்தோஷம் எது? உன்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில எல்லாமே கடந்து போகும். வேதம் சொல்லுகிறது நித்தியத்திற்கும் அநித்தியத்திற்கும் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, காண்கின்ற எல்லாமே அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். நம்ம கண்களால் பார்க்கிற எல்லாம் அநித்தியமான சந்தோஷம். கண்களால் காணாதது அதுதான் நித்தியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அநித்தியமான சந்தோஷம், மறைந்து போகிற சந்தோஷம், கடந்து போகிற சந்தோஷம், பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே மோசேக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. மோசே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இனி வரும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அநித்தியமான சந்தோஷம் பாவத்தினால் வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நிலைத்திருக்க தம்பி, நித்தியமா நிலைத்திருக்காது. அநித்தியமான சந்தோஷமே பூமியில இந்த சந்தோஷத்தை, அநித்தியமான சந்தோஷம்னு ஒரு 3 சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் பைபிள்ல, அதை சொல்றேன். நித்தியமான சந்தோஷம் ஒரு 7 சமயம் வாய்க்கிறதுக்கு ஏற்றாற் போல நம்ம போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்தியமான சந்தோஷம் 7 காரியங்களை சொல்ல போகிறேன். அநித்தியமான சந்தோஷம் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அநித்தியமான சந்தோஷம். கடந்து போய்விட, மறைந்து போய்விடுகிற, காணாமல் போகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா இந்த பாவத்தினால வர சந்தோஷத்தை அனுபவித்தால் அது கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும், மறுபடியும் நார்மல் ஆயிடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அது கூடவே ஒரு பயம் நம்மை பிடித்து கொள்ளும். ஆமென். பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அது கூடவே நமக்கு என்ன செய்து? பயம் நம்ம என்ன செய்து பிடித்து கொள்ளும். ஆதாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பாவம் செய்தான். பாவம் செய்யாத வரைக்கும் அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அவன் பாவ சந்தோஷத்தை அனுபவித்ததுனால அடுத்தது தேவன் வரும்போது தேவனை பார்த்தா அவனுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அந்த அந்த அநித்தியமான சந்தோஷத்தை பாவத்தினால வருகிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கும் போது, பாவத்தினுடைய நம்ம அனுபவிக்கும் போது அது நமக்கு தற்காலிகத்துக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது முடிவு மகா பயங்கரமாய் மகா வேதனையான ஒரு காரியமா இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? பாவத்தின் மூலமாய் வருகிற அநித்தியமான சந்தோஷத்தை மோசேயை போல வெறுத்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. அது இந்த பாவம் தான் அந்த பாவம் தான் நான் எதையுமே சொல்லலை. எதெல்லாம் நமக்கு பாவம்னு நம்ம உணர்த்தப்படுறோமோ, எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாவம்னு சொல்லி கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றையும் விலகி நாம என்ன செய்யணும்? தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய். ஒருவேளை பாவத்தோட வந்துட்டேன், எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, நான் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும், அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் அதிகமாய் தேவனை நேசிக்க வேண்டும். எங்க சபையில கடந்த 2 வாரமாக பார்த்தோம், தாவீதும் யோனத்தானும் உயிரை போல நேசித்தார்களாம். அல்லேலூயா. அதுபோல அவனுடைய ஆத்மாவும் தாவீதுடைய ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்திருந்ததுதான். அப்படியானால் கிறிஸ்துவுடனே கூட இசைந்திருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாம என்ன செய்யணும்? உயிரை போல தேவனை நேசிக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆகவே பிரியமானவர்களே, சந்தோஷத்திலே அநித்தியமான சந்தோஷம் கொஞ்ச நேரம், அதை கொண்டு வந்து அதனால வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் விலகி, பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி நமக்குள்ளே கடந்து வரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்போது நம்மால சொல்ல முடியாத ஒரு பெரிய நித்திய சந்தோஷம் வரும். அல்லேலூயா. ஆகவே உலகத்துல பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அநித்தியமான சந்தோஷம். இரண்டாவது, மறைந்து போகிற அநித்தியமான சந்தோஷம் என்ன? பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். நான்காம் சங்கீதம் 7வது வசனம். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு ஆள் எழுந்து போனதுனால அடுத்தடுத்து எல்லாம் எழுந்து போயிடுவாங்களோன்றதுனால நான் வேகமாய் நான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள். பாவ சந்தோஷம்னா என்ன அப்படின்னா, அங்க கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், அதன் மூலமாய் வருகிறது தான் பாவ சந்தோஷம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மாம்சத்திலே பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பானா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே மாம்சத்தில் நன்றாய் பாடு அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் வருவது, உபத்திரவங்கள் வருவது நல்லது, அதனுடைய நாம் கடந்து போக வேண்டும். அப்படி போகும் பொழுது பிரியமானவர்களே, நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்போம். இது பாவத்தினால் வருகிற அநித்தியமான சந்தோஷம். இரண்டாவது ஒரு சந்தோஷம், 4ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இங்கே ஒரு சந்தோஷம். ஒன்று, பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அநித்தியமானது. இரண்டாவது ஒரு சந்தோஷம் வேதம் சொல்லுகிறது, அதாவது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம். அப்படின்னா ஜாய் ஆஃப் மெட்டீரியல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தினால, உலக பொருட்களினால அவங்க நல்ல செல்வ செழிப்பா இருந்தா அதனால வர சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் என்ன செஞ்சிடும்? நித்தியமானதுல மறைந்து போய்விடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரதர், அவங்களுக்கு என்ன பிரதர், அவங்க வெல் செட்டில்டு பிரதர், 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்த்துட்டாங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, பொருட்களினால் வருகிற அந்த சந்தோஷமானது நிரந்தரமானது அல்ல, அநித்தியமானது, கடந்து போய்விடும். ஒருவேளை அதனால நல்லா வீடு கட்டேன், சூப்பராக செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா அதனால வர சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநித்தியமானது என்பதை உணர வேண்டும். ஒரு நிமிஷம் லேசா ஆண்டவர் அசைச்சார்னா முடிஞ்சிச்சு இல்லையா? ஒருத்தர் சொன்னான், அவன் ஆத்மாவை பார்த்து பேசினான், பெரிய தன்னுடைய அம்பாரத்தை பெருசாக்கி, களஞ்சியத்தை பெருசாக்கி, தானியத்தை எல்லாம் நிறைச்சி அவன் ஆத்மாவை பார்த்து பேசினான், ஆத்மாவே
4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்ந்து வச்சுட்டேன். நீ எல்லாம் திருப்தி ஆயிட்ட, எல்லாம் அப்படியே அப்படியே சம்பூர்ணமா அப்படியே படுத்துட்டு ஆஹா எப்படி சேர்த்துருக்குற அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், மதிகெடுன இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டால் இவையெல்லாம் எங்க போகும்? அதனால ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்திருந்தா அது நித்திய சந்தோஷம்னு நினைச்சிடாதீங்க. அதுவும் என்ன செஞ்சிடும்? அநித்தியமான சந்தோஷம் மறைந்து போய்விடும், மறைந்து போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு சந்தோஷத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம், சரியாக 8:30க்கு நான் மெசேஜ் இன்னைக்கு முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது அநித்தியமான ஒரு சந்தோஷம், 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் வாலிபரின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க மூன்றாவது ஒரு சந்தோஷம்னா சரீர பெலன் ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அநித்தியமான சந்தோஷம், மறைந்து போகிற சந்தோஷம், அழிந்து போகிற சந்தோஷம் என்னது? சரீர பெலன். இன்னைக்கு நல்லா ஆளு என்ன சொல் புஜபல பராக்கிரமசாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தாம் தூம்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் சரீர பெலன் என்ன செய்யும்? நம்ம விட்டு போய்விடும். அருமையான தம்பிமார்களே, சரீர பெலன் என்ன செஞ்சிடும்? போய்விடும். ஒரு நாள் பார்க்க எங்க விசுவாசி பைக்கில் ஆட்டோவில் ஃபுல்லாக பசங்களை ஏற்றிட்டு, விபிஎஸ் பசங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. பின்னாடி வர ஒரு வாலிபர் தம்பி என்ன பண்ணாரு? அவர் வண்டியில் உட்காந்து அந்த ஆட்டோ ஆல்ரெடி போயிட்டுருக்கு, இவர் காலால் அந்த ஆட்டோவை புஷ் பண்ணுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபருடைய பராக்கிரமம். நான் பக்கத்தில் நின்று அங்கே ரோட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ நினச்சேன், பிசாசு எப்படி போராடிட்டு இருக்குது பாரு. இப்போ இது போராடுறது யாரு? இவருடைய பராக்கிரமம் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே போராடிக்கிறது யாரு? ஏதாவது அசம்பாவிதத்தை பண்ணலான்னு பிசாசு போராடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபருடைய அலங்காரம் அவருடைய பராக்கிரமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீர பலன் என்றைக்கும் நிலைத்திருக்கணும் நம்ம என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. சரீர பலன் ஒரு நாள் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். இன்னைக்கு ரொம்ப பவரா இருக்கிறேன், யூத்தா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க, நினைக்க முடியாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் சரீரத்தை விட்டு பலன் என்ன செய்யும்? குறைய ஆரம்பிக்கும். ஆகவே சரீர பலனும் நமக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூணுக்குள்ளதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைக்கலாம். நான் பல வசனங்களை பார்த்தேன். இந்த 3 வசனங்களுக்குள்ள அநித்தியமான சந்தோஷம், பாவத்தினால் வருகிற சந்தோஷம் மறைந்து போயிடும். அநித்தியமான சந்தோஷம் உலக பொருட்களினால, லௌகீக பொருட்களினால, ஐஸ்வர்யத்தினால, மெட்டீரியல்னால வருகிற சந்தோஷம் மறைந்து போகும், அழிந்து போகும். அல்லேலூயா. மூன்றாவது சரீர பலத்தினால சந்தோஷம், அதுவும் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? போயிடும். இது மூணுமே அநித்தியமான சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பட்டணமாகிய உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய சந்தோஷம் நித்திய சந்தோஷம். அல்லேலூயா. அந்த நித்திய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? உலகத்தால உங்களுக்கு கொடுக்க முடியாது. உலகத்தால அந்த நித்திய சந்தோஷத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. உலகத்தால உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. உலகத்தால் கொடுக்கவும் முடியாது, உலகத்தால் எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உனக்குள்ள இருக்குமானால் அதுதான் நித்திய சந்தோஷம். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுமா? பலத்தை இடி முழக்கம் போல, திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போல, பெருவெள்ள சத்தத்தை போல கரங்களை தட்டி அந்த நித்திய சந்தோஷத்தை தேவன் நமக்கு தரும்படியாய் நாம் நல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். என்ன ஆனாலும் உங்களுக்குள்ள நித்திய சந்தோஷம், இந்த 3 இல்லாம நமக்கு ஒரு சந்தோஷம் தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய சந்தோஷத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிற 7 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை யோபு போல இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இங்க யோபு போல எல்லாவற்றையும் இழந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலனை இழந்து, யோபுவுக்கு நான் சொன்ன இந்த 3 காரியங்களும் எல்லாத்தையும் இழந்துட்டான். சரீர பலனை இழந்துட்டான், மெட்டீரியலை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். கர்த்தருக்கு இருதயத்துல தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவனுக்குள்ள. எல்லாத்தையும் தன்னுடைய பிள்ளைகளின் லக்கத்துக்கு தக்கதாய் சர்வாங்க தக்கன பலி செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, எல்லாத்தையும் இழந்துட்டாலும் ஆனால் அந்த யோபுவுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருபோது எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நித்திய சந்தோஷத்தை தேவன் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். அல்லேலூயா. உலகத்துல அவர் சொல்ற காரியங்கள் நிறைய இருக்குங்க. என் நிர்பந்தம் எல்லாம் நெருக்கப்பட்டு ஒரு தராசில வைக்கப்பட்டால், என் சஞ்சலம் எல்லாம் ஒரு தராசில வைக்கப்பட்டால் அது நலமாயிருக்கும், அது சமுத்திரத்து மணலை விட பாரமாயிருக்கும், என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்னாலும்
தன் உதடுகளினாலே அவன் பாவம் செய்யவில்லை. அவன் தேவனுடைய பிள்ளை. தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார், உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், என் தாசனாகிய யோபுவை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். என்ன நடந்தாலும், 10 பிள்ளைகள் போனாலும், தன்னுடைய உலக பிரகாரமான எல்லா ஆஸ்தியும் அழிந்து போனாலும், கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருந்த நித்திய சந்தோஷம் உலகத்தால் எடுக்க முடியாது. உனக்குள்ள அந்த நித்திய சந்தோஷம் இருந்தா எடுக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல முதலாவது உலகத்தால கொடுக்க முடியாது, உங்களுக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. அந்த நித்திய சந்தோஷம் எது தெரியுமா? ரோஹித் அவர்களே, வாசியுங்கள் 51ஆம் சங்கீதம் 12வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சந்தோஷம், நித்திய சந்தோஷம், உங்களை விட்டு எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்தா அதுதான் நித்திய சந்தோஷம். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு யோசித்து பாருங்க. எத்தனை பேர் உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறோம். எப்படியோ நம்ம வந்துட்டோம் உள்ள. அது நம்மால உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பிரியமானவர்களே, நாம் என்ன செய்வோம்? அந்த நித்திய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுவோம். பாவம் செய்யும் பொழுது சந்தோஷத்தை இழந்து விடுவோம். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பூரண நித்திய சந்தோஷத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆமென். ரட்சிப்பு விலையேற பெற்றது. அநேகர் இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட அதனால நான் நித்திய சந்தோஷமா அந்த சியோன்ல இருக்கிற நித்தியத்துக்கு போயிடுவேன், நித்தியத்தில் இருக்கிற சியோனுக்கு போயிடுவேன், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன் என்று நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிக்கப்படுங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் போய் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அதோட நின்ற முடியாது. அனுதினமும் டே பை டே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நம்பர் 1 நித்திய சந்தோஷம். அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, உங்களுக்குள்ள தேவன் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த ரட்சண்ய சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. இதுதாங்க சந்தோஷம். இதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் பட்டணத்துல எப்போ வருது? ரட்சிக்கப்படும் போது வருகிறது. இரண்டாவது ஒரு சந்தோஷம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். இது ஒரு நித்திய சந்தோஷம். ஆமென். உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு நித்திய பேரின்பம், நித்திய சந்தோஷம். என்னது தெரியுங்களா? இது எதை பத்தி சொல்லுது? எதை பத்தி சொல்லுதுங்க? ஞானசானத்தை பத்தி சொல்லு. சில அநேகர் மனம் திரும்புவாங்க, ஆனா அந்த மனம் திரும்புதலோடு அப்படியே நின்றுடுவாங்க. மனம் திரும்பி இருப்பாங்க, பாவத்தை குறித்து ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும், இயேசுவை தெய்வம் என்று அறிந்திருப்பாங்க, வாயினால் அறிக்கை செய்திருப்பாங்க, ஆனா ஞானசானத்துக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் ஞானசானம் எடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை தெய்வம்னு அறிஞ்சிட்டாங்க, ஆனா வரமாட்டாங்க. நித்திய சந்தோஷம் இல்லை பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பனா நீங்க சந்தோஷம் சொன்னது உலக பிரகாரமாய் பாவத்தினால் வர சந்தோஷம், உலக பொருட்கள்னால் வர சந்தோஷம், உங்களுடைய வாலிபத்தின் பராக்கிரமத்தினால வர சந்தோஷம். நித்திய சந்தோஷம்னா நீங்க மனம் திரும்பி இயேசுவை தெய்வம் என்று அறிந்து நீங்கள் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அத்தோடு நின்று விடக்கூடாது. என்ன செய்யணும்? அடுத்தது சரியான ஞானஸ்தானத்துக்கு வரணும். சரியான ஞானஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சில ஆளுங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, பாருங்க அப்படியே எங்க அப்பா எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவாங்க இல்லையா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அது கிறிஸ்துவ பொண்ணாக இருக்கும்.
அவங்க வீட்டில் ஞானசானம் எடுத்தா தாண்டா நான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னா, சரி பரவாயில்ல போய் எடுத்துகிட்டு போவான், அது நான் காசா பணமா. பாஸ்டரும் ஒரு ஆள் வந்தால் போதும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாரு, கொடுத்து விட்டுருவார். நானும் அப்படி ஒரு 2-3 பேருக்கு கொடுத்தேன். கத்திர பொண்ணுக்காக இல்லை, ஒருத்தர் உண்மையாகவே மனம் திரும்பி ஞானசானம் எடுத்துட்டேன்னு வந்து ஞானசானம் எடுத்து ஒரு 6 மாதம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிளில் எல்லாம் தூக்கின்னு தெருவில் தட்டான்மலை தெருவில் நடந்து ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சாட்சி சொன்னாங்க. அடே எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளடி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டியப்பா, நீ ரியல் கிரேட்பா அப்படின்னாங்க. 6 மாதம் கழிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பாட்டில் எடுத்துன்னு வர்றாரு. ஐய் பாஸ்டர் எனக்கு ஃபோன் வருது, ஐய் பாஸ்டர் அப்படின்றார். அப்போ நான் எந்த நொந்துக்கினேன், ஏன்டா இவனுக்கு ஞானசானம் கொடுத்தான் இல்லை. ஞானசானம் சரியான ஒரு ஞானசானமாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. மெய்யான மனம் திரும்புதலில் எடுக்கணும். நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் ஒன்றும் மனம் திரும்பி எடுக்கல, என் பையனை பழி வாங்கணும்னு இருந்தேன், அதனால ஞானசானம் எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போயிரு, என் முன்னாடியே வராத. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எத்தியோப்பியா தேசத்து மந்திரி எருசலேமுக்கு தேவனை ஆராதிக்கும்படி வந்தான். ஆராதித்து விட்டு ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். போகும்போது ஏசாயாவின் தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போட பேசுறார். நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள், அந்த மந்திரியோட சேர்ந்து கொள் என்று சொல்றார். இவன் வேகமாய் போய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ரதத்தில் போய் சேர்ந்த போது அவனை சேர்த்த பொழுது அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு அவனோடு பேச தொடங்குறான். நீ படிக்கிற இந்த சத்தியம் என்ன என்று தெரியுமா? ஞானசானத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து அவனுக்கு பிரசங்கித்த போது என்ன செய்ய வேண்டும்? ஞானசானம் பெற வேண்டும். ஞானசானம் பெறுவதற்கு எது தடை? எதுவுமே தடை இல்லை, இங்க தண்ணி இருக்கு. நிறைய பேர் ஞானசானத்துக்கு தடை சொல்றாங்க. பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன், ஞானசானம் எடுக்கிறேன். சரி எடுமான்னார் எங்க அப்பா. அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போய் கேட்டார், ஏம்மா ஞானசானம் எடுமா. ஐயோ பாஸ்டர் இந்த 8வது மாதம் வளைகாப்பு பண்ணோம், அப்போ முடிச்ச பிறகு ஞானசானம் எடுக்கிறேன்னாங்க. சரிம்மான்னு வந்துட்டார். அப்புறம் போய் மறுபடியும் குழந்தைய பிறந்துச்சு. பாஸ்டர் பொண்ணு குழந்தை பிறந்துச்சு, எல்லாரும் குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு ஞானசானம் எடுக்கிறேன்னாங்க. சரி அதுவும் வந்துச்சு. இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக போய் கேட்டாங்க, நீ ஞானசானம் எடுக்கிற? இல்லை, பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு சடங்கை பண்ணோம், அதை பண்ணிட்டு ஞானசானம் எடுத்துறேன்னாங்க. ஒரு நாள் காலையில் செய்தி வருது, ஆள் போயிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரியான மன திரும்பதில் ஞானசானம், சரியான அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனிடத்துல ஞானசானம் பெற்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அந்த ஞானசானத்திலிருந்து கரையேறி உங்க பழைய மனிதன ஜலத்தோட எல்லாமே போனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜலத்தோட பழைய மனுஷன் செத்து போனா, பாவ மனிதன் இந்த ஜலத்தோட நான் என்ன செஞ்சுட்டேன், நான் அவனை அடக்கம் பண்ணிட்டேன் என்று சொல்லி புது மனிதனாக நீங்கள் எழுந்து வந்தால், அந்த மந்திரிக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள இருந்தது. அதுதான் நித்திய சந்தோஷம். ஒன்று ரட்சிக்கப்படும் போது உண்டாகிற சந்தோஷம், 2வது ஞானசானம் பெறும்போது உண்டாகிற சந்தோஷம், 3வது ஒரு சந்தோஷம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ரோமர் 14:17 பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிரு. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா? ஞானசானம் பெற்றுட்டீங்களா? 3வது ஒரு சந்தோஷம், அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ண முடியுது. பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த சந்தோஷமுடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற மிகுந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம மிகுந்த உபத்திரவத்தினாலே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்கள். 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். ஐயா நான் பாரத்தோட இருக்கிறேன், கலங்கி போய் இருக்கிறேன், துக்கத்தோடு வந்திருக்கிறேன், வியாகுலத்தோடு வந்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு சகோதரருங்க இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானசானம் எடுத்திருக்கேன், ஆனாலும் பயங்கரமான இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு சொல்லட்டும், பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்குள்ள மிகுந்த உபத்திரவத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, வேதம் சொல்லுது மிகுந்த உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷம் தராரா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆவியானவரை துதிப்போமா? திருத்துவத்தின் மூன்றாவது நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நல்லா கரங்களை தட்டி உனக்குள்ள உபத்திரவத்திலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறாரே ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்புங்கள் பிரியமானவர்களே. நீங்க ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பினா ரட்சிக்கப்பட்டா நித்திய சந்தோஷம். ஞானஸ்நானம் பெற்றா நித்திய சந்தோஷம். மூன்றாவது, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்நிய பாஷை அடையாளத்தோட நீங்க கதவை சாத்திட்டு நல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நித்திய சந்தோஷம் பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அத வாஞ்சி எங்கள் பிரியமானவர்களே. வாஞ்சித்து கதறுது உள்ளம், நீர் வந்தாலே செழித்திடும் இல்லம். வாஞ்சித்து கதறுது உள்ளம், நீர் வந்தாலே செழித்திடும் இல்லம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ இறங்கிடுமே என்னை நிரப்பிடுமே, இப்போ இறங்கிடுமே என்னை நிரப்பிடுமே. அக்கினி ஊற்றிடுமே, அக்கினி ஊற்றிடுமே. வாஞ்சித்து கதறுது, எல்லாரும் கரங்களை தட்டி நீர் வந்து என்ன நிரப்பும், என்னை நிரப்பும். வாஞ்சித்து கதறுது உள்ளம், நீர் வந்தாலே செழித்திடும் உள்ளம். ஆவியானவரே, அன்பின் ஆவி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. புது எண்ணெயால் தினம் அபிஷேகியும், புது பலத்தாலே நிரம்பிடவே. புது எண்ணெயால் தினம் அபிஷேகியும், புது பலத்தாலே நிரம்பிடவே. ஆவியில் அனலாய் இருந்திடுவேன், ஆவியில் அனலாய் இருந்திடுவேன். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுவேன், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுவேன். வாஞ்சித்து கதறுது உள்ளம், நீர் வந்தாலே. எத்தனை பேர் வாஞ்சியோட ஆவியானவர் வரும்பொழுது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே சந்தோஷம். வாஞ்சித்து கதறுது உள்ளம், நீர் வந்தாலே செழித்திடும் இல்லம். கரங்களை தட்டி ஆவியானவரை துதிப்போமா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் நித்திய சந்தோஷத்தை தருகிறார். நான்காவதாக ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். இன்னும் 2-3 நிமிடத்தில் நாம் முடிச்சு ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்தேன், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். நான்காவது நித்தியமான ஒரு சந்தோஷம் என்னன்னா, சரியான ஒரு ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நித்திய சந்தோஷம். அடுத்தது, நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது நித்திய சந்தோஷம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நித்திய சந்தோஷம். இப்பொழுது அத்தோடு நின்று விடக்கூடாது. சரியான ஒரு ஜெப வாழ்க்கை. நான் என்னுடைய ஜெப வீட்டத்துக்கு அவனை கொண்டு வந்து அவனை என்ன செய்வானா, மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெப ஜீவி எனக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்றீங்க? பக்கத்துல கேளுங்க, உங்க ஜெப ஜீவி எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபத்துல ஆன்லைன் பிரேயர்ல வைக்கிற வாலிப பிள்ளைகள் வரமாட்டேங்கிறாங்க. ஈவினிங்ல வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு நித்திய சந்தோஷம் எதுல இருக்கு? இங்க வந்து நீங்க இவங்க பார்த்துட்டு அவங்க ஆராதனை நடத்தினா நான் வரமாட்டேன், இவங்க பண்ண நான் கேட்க மாட்டேன் போனீங்கன்னா நீங்க லௌகீக சந்தோஷத்தை எதிர்பார்க்குறீங்க. சபையில ஜெபம் பண்ணும்போது ஒரு மனதோட எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 13:33 இயேசு சொல்றார், நான் வருகிற அந்த நாளை நீங்கள் அறியாதபடினால எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? விழித்திருங்க.
கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் நித்தியமா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். பிரியமானதில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப குறைவுகள் மாறணும். இந்த ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் சரியான ஒரு மாதிரி. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. மோசே கருத்தாய் ஜெபம் பண்ணார், அன்னாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் நமக்கு தெரியும் இல்லையா? எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணாரு, மோசே என்ன செய்தாரு? பாரத்தோடு ஜெபம் பண்ணாரு, அன்னாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. எசேக்கியா அழுது ஜெபம் பண்ணாரு, இவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க. இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுங்களா? ஜெபம் ஜீவியத்திற்கு இயேசு தான் நமக்கு சரியான ஒரு மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் மாம்சத்தில் இருந்த நாளில் நம்மை மரணத்தினின்று விடுதலையாக்கக்கூடிய வல்லவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட என்ன செய்தாரா? விண்ணப்பம் பண்ணினார். எப்படியா? பலத்த சத்தத்தோட. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க சிஸ்டர். அவர் ஜெபம் பண்ணது ஒரு நாள், மாம்சத்தில் இருந்த நாளில் என்று சொன்னால் அங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணார். அந்த ஜெப வாழ்க்கையை பாருங்க. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். மலையின் மேலே ஏறி இரவெல்லாம் ஆள் ஜெபம் பண்ணார். இயேசு ஜெபம் பண்ண என்னங்க அவசியம் இருக்கு? அவர் ஜெபம் பண்ணணும் அவசியம் இருக்கா? அவர் போய் ஜெபம் பண்ணாரு. அவருக்கு தெரியும் ஜெபம் தான் நித்திய சந்தோஷம். அல்லேலூயா. ஜெபம் தான் நித்திய சந்தோஷம். பிரியமானவர்களே, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா இந்த 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் நீ தசம பாகம் தேவனுக்கு தரணும். அதுதான் ஜெப வாழ்க்கைன்னு சொன்னார். இன்னைக்கு நான் அதை நினைவு கூறுறேன். பிரியமானது, நீங்க பக்கத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ணீங்களான்னு கேளுங்க, இரவு ஜெபம் பண்றீங்களான்னு கேளுங்க, அமாவாசை ஜெபம் வந்தீங்களான்னு கேளுங்க. தோத்துறோம். இன்னையோட ஜெபம் இங்க நாங்களே பண்ணோம், நாங்களே முடிச்சோம், நீங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்க. உங்க அதிகாலை ஜெபம் என்னாச்சு? காலை ஜெபம் என்னாச்சு? இரவு ஜெபம் என்னாச்சு? சோத்திரம். சிலர் ஆன்லைன்ல மட்டும் ஜெபம் பண்றாங்க. என்ன ஸ்டைலா ஜெபம் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்றது கிடையாது. எனக்கு தெரியும், ஜெபம் பண்றது கிடையாது. கண்ணீரின் ஜெபம் என்னாச்சு? உபவாச ஜெபம் என்னாச்சு? விழித்திருந்து பண்ற ஜெபம் என்னாச்சு? பாரத்தோடு பண்ற ஜெபம் என்னாச்சு? அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபம் என்னாச்சு? அழுது கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்னாச்சு? ஜெபம் என்னாச்சு? பக்கத்துல கேளுங்க, ஜெபம் என்னாச்சு? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தா, நானும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யாமல் இருந்தா நான் என்ன செய்யறேன்? பாவம் செய்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா. அவ நல்ல ஜெப ஜீவிதம் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக 133ஆம் சங்கீதம் 1வது வசனம். 133ஆம் சங்கீதம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அப்படின்னா ஒன்னஸ், சகோதர சிநேகம், சகோதரருக்குள்ள ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. பலத்தை இடி முழக்கம் போல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை. சபையில, குடும்பத்துல, மற்ற எல்லா இடத்துல ஒன்னஸ் நமக்கு தேவை. சகோதர சிநேகம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனதை குறித்து வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனென்றால் தேவனால் பிறந்த எவனும் அன்புள்ளவனாய் இருக்கிறான், அன்புள்ளவன் தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்கள் என்று சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஐக்கியத்தை தான் நாம் காண்பிக்கிறோம். சகோதரன் என்று வேதத்தில் சொல்லும் போதெல்லாம் சபை ஐக்கியம் தான். பிரியமானவர்களே, சபைக்குள்ள ஒரு மனம், சகோதர சிநேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தன் சொந்த சகோதரன் மேல அன்பு செலுத்துகிறேன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சொந்த சகோதரனை அன்பு கூறாமல் கற்பனைகளை கை கொள்றேன்னு சொன்னா 20வது வசனம், அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 21வது வசனம் என்ன சொல்லுது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. 16வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. நாம் அவருக்குள் வாசம் பண்ணுகிறவர்களா இருந்தால் நாம் அன்பு கூறுவர்களா. எப்படி அன்பு கூறணும்னா ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், யோசேப்பை போல சகோதரர்களை அன்பு கூறணும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு எல்லாம் தீங்கு செய்தார்கள், ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்? அதுதான் சகோதர சிநேகம். அப்படி ஒரு உள்ளம் உங்களுக்கு இருந்தா நித்திய சந்தோஷம் இருக்கும்.
உங்களை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆறாவதாக எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இப்போ ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கு யூதருக்கு. என்னன்னா, சத்துருவின் மேல் ஜெயம் பெற்றதுனாலே ஒரு நித்திய சந்தோஷம் வருகிறது. உங்கள் எதிராளியின் மேலே உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டானால் அதனால உங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும், நித்திய சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் எதிராளியான பிசாசு, அந்த 6வது வசனத்தை நீங்கள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சத்துருவின் மேல மிகுந்த ஜெயம் எடுத்ததுனால மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்கு உண்டானது. ஆமான் என்கிற சத்துரு யூதருக்கு விரோதமாக எழுப்பின அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில உங்களோடு போராடுகிற சத்துரு யாரு? அந்த சத்துருவின் மேல ஒரு ஜெயம் உங்களுக்கு உண்டானால் உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன், இப்படி சொல்லி முடிக்கிறேன். சரியான ஜெய ஜீவிதம் உனக்கு இருந்தா உனக்கு ஒரு சந்தோஷம் நித்திய காலம் ஆயிருக்கு. ஆமென். ஜெய ஜீவிதம் அப்படின்னா வெற்றியின் வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றியின் வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகணும். எப்படி? எதன் மேல நமக்கு ஜெயம் உண்டாகணும்? நம்முடைய சத்துரு யாரு? உலகம், மாமிசம், பிசாசு. இதுதான் நமக்கு சத்துரு. வசனத்தை எல்லாம் சொல்ல இப்ப எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம பிசாச ஜெயம் எடுக்கணும். உலகம் என்கிற பிசாச, உலக லௌகீகம் என்கிற பிசாச, மாம்சம் என்கிற பிசாச, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற பிசாச நாம் ஜெயம் எடுக்கணும். ஜெயாளிகளாய் மாறணும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி, என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்திலே உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை நாம் ஜெயம் பெற வேண்டும். இதுதான் நம்முடைய சத்துரு. பாவம் ஒரு சத்துரு, பிசாசு ஒரு சத்துரு, வியாதி ஒரு சத்துரு, கண்ணீர் ஒரு சத்துரு, பலவீனம் ஒரு சத்துரு. பலவிதமான சத்துருக்கள். எந்த ரூபத்தில் உன்னோட சத்துரு போராடினாலும் அந்த சத்துருவை நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்கணும், ஜெயாளியாய் மாறணும். ஏன்னா என் ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்வான்? உலகத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். நீ ஒரு ஜெயாளியாய் இருந்தால், நீ ஒரு ஜெய ஜீவிதம் செய்தால் உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:13 விசுவாச வீரர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்து அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் மரித்தார்கள். ஜெய ஜீவிதம். நீ சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் பண்ணி உலகத்துல காண முடியாத விசுவாசத்துல ஓட்டத்தை முடிச்சா அதுதான் ஜெய ஜீவிதம். அல்லேலூயா. அதுதான் ஜெய ஜீவிதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். திடன் கொள்ளுங்கள். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நாமும் அவருடைய பிள்ளைகளானால் நாமும் ஜெயாளிகளாய் நாம் மாறுவோம். இந்த மாலை வேளையிலே இந்த விடுதலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உலகத்தை ஜெயிப்பீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, ஒரு சத்ருவை ஜெயம் எடுப்பீங்க. ஜெயம் கொண்டு ஜெயாளிகளாய் நீங்கள் மாறுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு நித்திய சந்தோஷத்தை தருவார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் ரொம்ப ஆழமான, ரொம்ப அருமையான ஒரு வசனம். வாசித்து பாருங்க. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நன்றாய் கவனிங்க. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எதுக்காக? நம்ம பிரதர் நிறுத்துங்க. நீங்க எல்லாம் எங்களோட என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தாங்கள் கண்டதை கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்படி உங்களுக்கு சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், பெரிய சந்தோஷம் எப்படி உண்டாகும்? யாரோட?
வசனம் நல்லா சொல்லு, நீங்கள் எங்களோடு ஐக்கியமா இருக்கணும். நாங்கள் பிதாவாகிய தேவனோடு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறோம். எங்களோட நீங்க ஐக்கியமா இருந்தா உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கிருங்க. அல்லேலூயா. அடங்கி இருங்கன்றத விட ஐக்கியமா இருங்க. அல்லேலூயா. அடங்கி இருங்கன்னா உங்களை ஒரு அடிமை மாதிரி சொல்லல பிரியமானவர்களே, ஐக்கியமா இருங்க. அதான் சொல்றாங்க. அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தல ஐக்கியம் நமக்கு தேவை. அப்போஸ்தல ஐக்கியம்னா என்ன? நீ நிறைய பேர் நான் அப்போஸ்தலன் சுத்திட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். நிறைய பிஷப்புங்க எழுப்பிட்டாங்க, நிறைய பிஷப்புங்க வந்துட்டாங்க. ஒரு 4 பேரை சுத்தின்னு கூட கூட்டின்னு சுத்தின்னு ஊரெல்லாம் சுத்தின்னு பிஷப் பண்றாங்க, அப்போஸ்தலன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலன்னா யாரு சொல்லுங்க? 10 சபையை கட்டிட்டு அப்போஸ்தலன் ஆயிட முடியுமா? நீங்க 10 சபை கட்டினா அப்போஸ்தலர். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தவர் இப்ப சிலுவையெல்லாம் மாட்டி பெரிய சிலுவை பெரிய தொந்தி எல்லாம் வந்து அப்படியே அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலன்னா என்ன? அப்போஸ்தலன் என்கிற வார்த்தை கிரேக்கம், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. டூலோஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த அப்போஸ்தலன் என்ற வார்த்தையை மொழிபெயர்த்தாங்க. டூலோஸ் என்றால் கொத்தடிமை. டூலோஸ் என்றால் கிரீக்ல கொத்தடிமை. ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு அடிமையாய் ஒப்புவிக்கப்பட்டவன். அடிமை வேற, கொத்தடிமை வேற. ஒருத்தனை அடிமையா கொண்டு வந்தா அவன் காதை குத்திடுவாங்க. காதை குத்தி ஒரு ஓட்ட போட்டானா அவன் கொத்தடிமை. அவன் கடைசி வரைக்கும் எஜமானுக்கு என்ன செய்யணும்? கடைசி மூச்சு வரைக்கும் அவன் எஜமானுக்கு அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. அவனால பேச முடியுமா? அவன் வேலைக்கு சாப்பிட முடியுமா? வெளியே போய் சுத்த முடியுமா? எதுவுமே கிடையாது. அவன் ஆயுசு வரைக்கும் என்ன செய்யணும்? அடிமையாய் வேலை செய்யணும். அவன் தான் அப்போஸ்தலன். நீங்க எந்த அப்போஸ்தலனுடைய கைக்கு அடங்கி இருக்கிறீங்க? உங்கள் ஐக்கியம் எந்த அப்போஸ்தலனோட இருக்கு? என்ன பாஸ்டர் கடைசியா வந்து நீங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டீங்க. அல்லேலூயா. சந்தோஷம்னா சரியான அப்போஸ்தலன். வேஸ்ட் ஜிப்பா போட்டா அப்போஸ்தலன் கிடையாது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா அப்போஸ்தலன் கிடையாது. கிறிஸ்துவுக்கு அடிமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் என்ற வார்த்தையை கிரீக்ல இருந்து மொழிபெயர்த்தாங்க. ஆங்கிலத்தில் வரும் அம்பாசிடர் வரும். அப்படின்னா கிறிஸ்துவின் சேனாதிபதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே நாங்கள் அப்போஸ்தல அபிஷேகம் பெற்று நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தல. எங்க விசுவாசிகளுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவை அறியாத தேவ ஜனங்கள் ஒரு சபை ஐக்கியம் உங்களுக்கு வேணும்னா சரியான ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையாய் விற்று போட்ட ஒரு ஊழியக்காரர் இருப்பான். அவனோட போய் ஐக்கியமாக நிறைவான சந்தோஷம் உனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. அவன் இடத்துல ஒரு நாளும் காசு கேட்க மாட்டான். ஒரு நாளும் உனக்கு காணிக்கை பத்திய தசம பாகத்தை பத்திய வலியுறுத்த மாட்டான். ஒரு நாளும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வாள் எல்லாவற்றையும். அல்லேலூயா. கர்த்தரே அவனுக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. ஊழிய வரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருச்சபை வளர்ச்சிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:13. சாரி, மன்னிக்கணும், எபேசியர் 4:13. சாரி. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலர்களை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அல்லேலூயா. வாசிங்க. அந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு மேல இருக்கிற வசனம் பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்காக ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை தருகிறார். மோனிஸ் அவர்களே, ஒன்று என்னது? அப்போஸ்தல ஊழியம். இது உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறதுக்கு நான் இது சிம்பிள் உங்களுக்கு 5 விரலை காட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1 அப்போஸ்தல ஊழியம். மற்ற 4 ஊழியங்களும் இவனுக்கு கீழே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2 தீர்க்கதரிசி. கையை நீட்டி நீ பேசுறான், தீர்க்கதரிசி. நம்பர் 3 சுவிசேஷகன். சுவிசேஷன் சொல்றவங்க எல்லாமே ரொம்ப உயர்வா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, எல்லாத்துலயும் ஆசீர்வாதமா இருப்பாங்க, ரொம்ப உயர்வா இருப்பாங்க. அல்லேலூயா. நம்பர் 4 மேய்ப்பன்.
இந்த 4 பேருக்கு இல்லாத ஒரு விசேஷம் இந்த மேய்ப்பனுக்கு உண்டு. ஏன்னா இந்த விரல்ல மோதிரம் போடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன மோதிரம் போடுவாங்க? உத்தரவாதம். உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். 5வது கூட போதகர் சப்போர்ட் பண்ற ஊழியம், போதக ஊழியம். இந்த 5 ஊழியம், இந்த 5 ஊழிய அபிஷேகத்தை கர்த்தர் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவர்கிட்ட சபைகள் பக்தி விருத்தி அடையும்படி இந்த 5 ஊழியத்திற்கும் முதன்மையான ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். இந்த 5 அபிஷேகத்துல முதன்மையான அபிஷேகம் அப்போஸ்தல அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்போஸ்தலரா இருப்பாங்க, அதே வேளையில தீர்க்க தரிசனமும் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசியாவே இருப்பாங்க. எங்க ஊழியத்தில் இருக்கிற அநேகருக்கு இது செயல்படுது. அல்லேலூயா. சிலர் அப்போஸ்தலராக இருப்பாங்க, தீர்க்க தரிசனமும் சொல்லுவாங்க, கூட சமயத்தில் சுவிசேஷமும் அறிவிப்பாங்க. சுவிசேஷ ஊழியத்தின் அபிஷேகமும் செயல்படும். சிலர் ஊழியங்களை ஏற்படுத்துகிற அப்போஸ்தலராக இருப்பாங்க, தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, சுவிசேஷமும் சொல்லுவாங்க, சபையை நடத்துவாங்க, சபை மேய்ப்பனா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கூடவே போதகமும் பண்ணுவாங்க. சிலருக்குள்ள 5 விதமான ஊழிய அபிஷேகமும் செயல்படும். உங்களுக்கு சந்தோஷம் மிகுதியாகணும்னு சொன்னா சரியான ஒரு அப்போஸ்தலனோட என்ன செய்யணும்? ஐக்கியமாகணும். ஒரு அப்போஸ்தல ஐக்கியத்துக்கு நீங்க கீழே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல உபதேசத்திலும் சட்ட திட்டங்களிலும் அவங்க ஆதி திருச்சபை வளர்ந்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:42 என்ன சொல்லுகிறது பாருங்க, அதை வாசிச்சு முடிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வரும் பொழுது நமக்கு நித்திய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணமாகி உங்கள் வாழ்க்கையில இந்த ராத்திரி வேளையில சந்தோஷம் உண்டாக வேண்டும். அழிந்து போகிற சந்தோஷத்தை வெறுத்து, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டான் மோசே. அல்லேலூயா. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், இவையெல்லாம் இல்லாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கூட பலன் கூடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் என்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் என்று போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதான் நித்திய மகிழ்ச்சி. சரீர பலத்தினால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்ச காலத்துல ஒரு புகையை போல கழிந்து போகும், ஒரு கதையை போல கழிந்து போகும். மனுஷனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. காலையில மலர்ந்து மாலையில வாடி விடுகிறது. சரீரத்தின் பலன் குறைந்து போய்விடும். இதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம். நித்திய சந்தோஷம் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் பெறுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுதல், ஜெப வாழ்க்கையிலே தரித்திருத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையில தரித்திருத்த சகோதரராக ஒருமித்து வாசம் பண்ணுதல், ஒன்னஸ், ஒரு மனம், ஏக சிந்தையில சந்தோஷம். ஜெயகரமான ஒரு வாழ்க்கை, சத்ருவின் மேல் ஜெயம் பெறுவது நமக்கு நித்திய சந்தோஷம். 7வதாக சரியான ஒரு அப்போஸ்தலனோடு கூட ஐக்கியம் கொண்டு ஊழியம் செய்வது, சபையிலே தரித்திருப்பது நித்திய சந்தோஷம், மிகுதியான சந்தோஷம். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை வாஞ்சிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த நித்திய சந்தோஷத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்த சந்தோஷத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். நீ ஒரு ஜெயாலியாய் மாற போகிறாய். அதனால ஒரு பெரிய சந்தோஷம், சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து உண்மையாக, 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 உண்மையாக அந்த சந்தோஷத்துக்கு நேரம்
பலராய் கடந்து போவோமா? அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம காண்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தம் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, ஓ பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, நிறைவான சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 ஜெயமே. எழும்பி வந்தால் போராட்டம் பாடுகள் எப்பொழுது நம் வெற்றி சிறக்க வாழ்வில் பண்ணுகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு வந்தாலும் இருக்கிறார். ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாடுவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்த சந்தோஷத்துக்குள்ளே கடந்து வருவோம். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் ஆமென் ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் கிருபை 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 கிருபை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவரை துதியுங்கள், அவரை
அறியுங்கள். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இரக்கம் பாராட்டுகிறவர், மகிமையின் பிரசன்னமாகுதலை நமக்கு தருகிற தேவன், உயிர்த்தெழுந்தவர், உன்னதமானவர், ஓ ஆயிரங்கள் பதினாயிரங்கள் சிறந்தவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஆமென். சரியான பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான அபிஷேகம் சந்தோஷத்தை தரும். ஹalleluya. Thank you. Thank you. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவை நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம், சந்தோஷம், நிறைவான சந்தோஷமே, ஒரு நிறைவு, நிறைவான உம்முடைய அபிஷேகம், சந்தோஷமே. ஒரு நீர்க்காலை போல, இந்த வேளையில ஒரு வாய்க்காலை போல கர்த்தர் உங்களை பரவட்டும். அந்த சந்தோஷத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிரப்பிக் கொண்டுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிரப்புங்கப்பா. பெற்றுக்கொள்ளுங்க, இருதய நிறைவு, பெற்றுக்கொள்ளுங்க, இருதய பெற்றுக்கொள்ளுங்க, நிறைவு. பெற்றுக்கொள்ளுங்க, Receive, பெற்றுக்கொள்ளுங்க, receive, பெற்றுக்கொள்ளுங்க, receive, பெற்றுக்கொள்ளுங்க, receive, பெற்றுக்கொள்ளுங்க, receive, பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தின் மூலமாக சந்தோஷம், சந்தோஷத்தின் ஆவியானவர் Pour out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஊற்றுங்கப்பா. Thank you, thank you, thank you Lord. Praise Jesus.